Namaste students, welcome to chemistry class. Today we are going to discuss about the Graham's law of diffusions. The gas have a tendency to occupy a available space. When two non-reacting gases are allowed to mix, the gas molecules migrate from a region of higher region to the region of lower concentrations. This property of gases, which involve the movement of gaseous molecule through another gases, is called diffusions. அதாவது கேஸஸோட ப்ராப்பர்ட்டி எந்த இடத்துல ஸ்பேஸ் அவைலபிளாக இருக்கோ அந்த இடத்துல அது போயிட்டு நமக்கு ஆக்குப்பை ஆகும். ஒரு ரெண்டு நான் ரியாக்டிங் கேஷியஸ் மிக்சர்ஸை நமக்கு மிக்ஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அந்த கேஷியஸ் மாலிகுல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு நமக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும். அதாவது ஹையர் ரீஜன்லேருந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா நமக்கு லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு நமக்கு மைக்ரேஷன் ஆகும். அதாவது கேஷியஸ் மாலிகுல்ஸ் நமக்கு ட்ராவல் ஆகும். அந்த ப்ராப்பர்ட்டி பேர் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ராப்பர்ட்டி அந்த கேஸஸோட மூவ்மெண்ட் தான் என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு டெஃப்யூஷன் சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எஃப்யூஷன்ஸ். Effusion is the another process in which gas escape from the containers through a very small hole. The rate of effusion or diffusion is inversely proportional to the square root of molar mass. This statement is called Graham's law of diffusion or effusion. Next, effusionோட ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா எஃப்யூஷன் இஸ் இன்னொரு ப்ராசஸ். இங்கே என்ன கேஸஸ் எஸ்கேப் ஆகும். எதுலேருந்து எஸ்கேப் ஆக போகுதுன்னா ஒரு கண்டெய்னரில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்மால் ஹோல்ஸ் மூலியமாக பார்த்தீங்கன்னா நமக்கு கேஷியஸ் காம்பவுண்ட் நமக்கு எக்ஸிட் ஆக போகுது. அதுதான் நமக்கு இங்கே என்ன சொல்கிறாங்க, நமக்கு எஃப்யூஷன் சொல்கிறாங்க. இந்த ரேட் ஆஃப் எஃப்யூஷனும் அந்த டெஃப்யூஷனும் பார்த்தீங்கன்னா எதுக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குன்னா அந்த கேஸஸோட மாஸுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ஸ்லி ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ்க்கு நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. இந்த ஸ்டேட்மெண்ட் தான் நமக்கு என்ன சொல்கிறாங்க, நமக்கு கிராம்ஸ் லா ஆஃப் டெஃப்யூஷன் ஆர் எஃப்யூஷன்ஸ். அதாவது டெஃப்யூஷன் எஃப்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெஃப்யூஷன்னா மிக்சர் ஆஃப் கேஸஸ் நமக்கு மிக்ஸ் ஆகிட்டு நமக்கு ஒரு ஹோல்ஸ், அதாவது ஒரு ரீஜன்லேருந்து இன்னொரு ரீஜனுக்கு நமக்கு என்ன பண்ணால் டிரான்ஸ்மிட் ஆக போகுது. ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து நமக்கு லோயர் கான்சன்ட்ரேஷனுக்கு வர்றது நமக்கு டிஃப்யூஷன் ஆகும். எஃப்யூஷன் பார்த்தீங்கன்னா அந்த கேஷியஸ் மாலிகுல்ஸ் ஒரு கண்டெய்னர்லேருந்து இன்னொரு கண்டெய்னருக்கு நமக்கு எஸ்கேப் ஆகும். எப்படி எஸ்கேப் ஆக போனால் ஒரு ஸ்மாலர் ஹோல்ஸ் மூலிமா நமக்கு எஸ்கேப் ஆகுது. அதுதான் நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு எஃப்யூஷன்ஸ். இந்த எஃப்யூஷனும் டெஃப்யூஷனும் பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு தான் அந்த கேஷியஸ் மாலிகுல்ஸோட வெயிட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாஸுக்கு பார்த்தீங்கன்னா இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்குது. மேத்தமெட்டிக்கல் ரேட் ஆஃப் எஃப்யூஷன் டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு 1/√m. இதான் டெஃப்யூஷனோட ரேட் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/√m. இது நமக்கு எஃப்யூஷன்ஸ். இல்லைனா இது எப்படி சொல்லலாம், நமக்கு ரெண்டு விதமாக சொல்லலாம். நமக்கு எஃப்யூஷனும் இருக்குது, டெஃப்யூஷனும் இருக்குது. அதர்வைஸ் இதை நம்ம எப்படி சொல்லலாம், நமக்கு RA/RB ஈக்குவல் டு √MB/MAன்னு எடுத்துக்கலாம். இதை நமக்கு MB/MAலாம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ரேட் ஆஃப் எஃப்யூஷன் ரேட் ஆஃப் டெஃப்யூஷன் தான் நமக்கு இங்கே சொல்கிறோம். இங்கே நமக்கு ரெண்டு மாலிகுல்ஸ் நமக்கு எடுத்துருக்காங்க. ஒரு ரெண்டு மோல்ஸ் தான் என்னென்ன மாலிகுல்னா ஒரு ஏன்ற மாலிகுல் ஒரு பி என்னக்கூடிய மாலிகுல். இங்கே ரேட் ஆஃப் எஃப்யூஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த மாஸ். அப்போ நமக்கு ரெண்டு மாலிகுல், ஒரு மாலிகுல் ஏன்னு எடுத்துருக்கும், ஒரு மாலிகுல் பின்னு எடுத்துருக்கும். அப்போ ஒரு மாலிகுல் வேல்யூ நமக்கு ஒரு மாலிகுலோட வேல்யூ RA, ரேட் ஆஃப் எஃப்யூஷன் ஆஃப் மாலிகுல் A இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் மாஸ் ஆஃப் மாலிகுல் A. இது ஒன்றுத்தோட வேல்யூ. அப்போ இன்னொரு வேல்யூ நமக்கு என்ன ஆகுனா ரேட் ஆஃப் எஃப்யூஷன் ஆஃப் மாலிகுல் B இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் டு 1/மாஸ் ஆஃப் B மாலிகுல். அப்போ இந்த ரெண்டுத்தையும் நமக்கு ஈக்குவேட் பண்ணும்போது சப்ஸ்டன்ஸ் எப்படி ஆகும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு RA/RB ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் MB/MAன்னு இருக்கும். அப்போ நமக்கு இது பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம். இதே நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸில் அப்ளை பண்ணும்போது நாங்கள் நமக்கு இது ஒரு கான்ஸ்டன்ட் ரேட் ஆஃப் எஃப்யூஷன் போது இது ஒரு கான்ஸ்டன்ட்டாக மாஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனாக இருக்குது. இதுவே நமக்கு டிஃப்ரெண்ட் ப்ரெஷர்ஸில் அப்ளை பண்ணும்போது நாங்கன்னா நமக்கு இந்த இடத்துல நமக்கு ப்ரெஷர் வேல்யூ நமக்கு அப்ளை பண்ண போகிறோம். அப்போ நாகும் ப்ரெஷர் ரெண்டு டைப் ஆஃப் ப்ரெஷர் அப்ளை பண்ணோம், PA/PBன்னு இருக்கும். இதில் நமக்கு RA/RBன்றது என்னென்னு பார்த்தீங்கன்னா ரேட் ஆஃப் எஃப்யூஷன்ஸ். கேபிட்டல் A கேபிட்டல் B என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா
அதோட மாலிகல்ஸ். MA அண்ட் MB என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதோட மோலார் மாஸோட வேல்யூ. PA அண்ட் PB பார்த்தீங்கன்னா வந்து 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ப்ரெஷர் தான் நமக்கு என்ன சொல்லணும் இங்கே நமக்கு PA அண்ட் PB நமக்கு இங்கே சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் டாபிக் பார்த்தீங்கன்னா நமக்கு டீவியேஷன்ஸ் ஃப்ரம் ஐடியல் கேஸ் பிஹேவியர். A kinetic property of gases which is basic for gas equation PV equal to nRT. இந்த PV equal to nRT நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஐடியல் கேஸ் ஈக்குவேஷனோட ஈக்குவேஷன் தான் நமக்கு PV equal to nRT. Assume that the individual gas molecule occupies a negligible volume when compared to the total volume of gases and there is no attraction force between the gaseous molecules. கைனடிக் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு அதோட பேசிக்காக கேஸஸோட ஈக்குவேஷன் நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் PV ஈக்குவல் டு nRT. இதோட நம்ம என்ன அசியூம் பண்ணோன்னா ஒவ்வொரு இண்டிவிஜுவல் கேஸ் மாலிகுல்ஸுக்கும் பார்த்தீங்கன்னா அதுக்கான நெக்லிஜிபிள் வால்யூம் நமக்கு இருக்கும். அது எதை கம்பேர் பண்ணோம், டோட்டல் கேஸஸை கம்பேர் பண்ண வால்யூம் ஆஃப் கேஸஸ் கம்பேர் பண்ணும்போது ஒரு இண்டிவிஜுவல் கேஸஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட வால்யூம் இருக்கும். அங்கே இருக்கு என்ன ஆகுனா நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் நமக்கு அந்த இடத்துல இருக்க அந்த இடத்துல நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் இருக்காது. எதுக்கு நடுவுனா கேஸஸ் மாலிகுல்ஸுக்கு நடுவில் அந்த வால்யூமில் நமக்கு என்ன இருக்காதுன்னா நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் இருக்காது. த கேஸ் தோஸ் பிஹேவியர் இஸ் கான்ஸ்டன்ட்லி வித் த அசம்ப்ஷன் ஆன் ஆல் கண்டிஷன்ஸ் ஆர் கால்ட் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். கேஸஸ் கான்ஸ்டண்ட்டாக வந்து எல்லா கண்டிஷனும் ஒபே பண்ணுதுன்னா அதுதான் நமக்கு என்ன சொன்னோம், நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம சொன்னோம். ஆனால் ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா என்னன்னா இது வந்து நமக்கு சாத்தியம் கிடையாது. எல்லா கேஸஸும் பார்த்தீங்கன்னா நமக்கு அட் அ கான்ஸ்டன்ட் எல்லா கண்டிஷன் அண்ட் ப்ரெஷர்லையும் நமக்கு சேம் வால்யூம் நமக்கு இருக்காது. அதனால் ப்ராக்டிக்கல் வைஸ் பார்த்திங்கன்னா இந்த கண்டிஷன் நமக்கு அசூம் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா வந்து த ஃபேக்ட் that the gas can be liquefied shows that attractive force existing among the molecules. There is no gas behaves ideally under all conditions. The ideal gas is called real gases. The real gases attempt to approach the ideal behavior under the certain conditions. For example பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கேஸஸ் மாலிகுல் நம்ம லிக்விட் ஆகக்கூடிய லிக்விஃபிகேஷன் ப்ராசஸில் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் தான் நமக்கு அங்கே என்ன நமக்கு அந்த மாலிகுல்ஸை நமக்கு உருவாக போகுது. அப்போ இந்த இடத்துல நாங்கன்னா வந்து கேஸஸ்க்கு நமக்கு என்ன எந்த கேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியலாக நமக்கு பிஹேவ் ஆகாது எல்லா கண்டிஷன்ஸ்லையும். அதனால் இந்த நான் ஐடியல் கேஸஸ் தான் நமக்கு என்ன சொல்கிறோம்னா நமக்கு ரியல் கேஸஸ்ன்னு சொல்கிறோம். இந்த ரியல் கேஸஸ் தான் நமக்கு என்ன பண்ணால் நமக்கு ஐடியல் கேஸஸோட பிஹேவியரோட நமக்கு பிஹேவ் பண்ணும் ஒரு சில கண்டிஷன்ஸ் மூலிமா. கம்ப்ரஸபிள் ஃபேக்டர்ஸ் Z. A deviation of real gases from the ideal behavior is measured in terms of ratio of PV to nRT. The term as compressible factor. Ideal the deviations இருக்குல்ல ரியல் கேஸஸ்க்கு ஐடியல் கேஸஸ்க்கு இதை எந்த மூலிமா மெஷர் பண்ணுறாங்கன்னா வந்து சில ரேஷியோஸ், அதாவது ஐடியல் கேஸோட ரேஷியோஸ் மூலிமா PV to nRT கூடிய ரேஷியோஸ் மூலிமா தான் நமக்கு இங்கே மெஷர் பண்ணுறாங்க. இந்த டேர்ம் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா நமக்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர்ஸ். மேத்தமெட்டிக்கலாக இதோட ஈக்குவேஷன் என்ன ஆகும்னா நமக்கு Z equal to PV by nRT. இதில் Zன்றது நமக்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர், Pன்றது ப்ரெஷர், Vன்றது வால்யூம், Nன்றது நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ், Rன்றது கேஸ் கான்ஸ்டன்ட், Tன்றது டெம்பரேச்சர். இது ஆல்ரெடி நமக்கு ஐடியல் ஈக்குவேஷன்ஸில் நம்ம பார்த்துருவோம். ஃபார் ஐடியல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு PV ஈக்குவல் டு nRTன்னு இருக்கும். ஐடியல் ஈக்குவேஷன்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஈக்குவேஷன் என்ன இருக்குன்னா நமக்கு PV ஈக்குவல் டு nRT. ஹென்ஸ் கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து Z equal to 1 at all condition at all temperature and pressure. எல்லா டெம்பரேச்சர் அண்ட் ப்ரெஷர்லும் பார்த்தீங்கன்னா கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டரான இசட்டோட வேல்யூ நமக்கு 1 தான் இருக்கும். ஃபார் த கேஸஸ் த பிளாட் Z வர்சஸ் P. இங்கே நமக்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் இசட்டுக்கும் ப்ரெஷருக்கும் நமக்கு கிராஃப் ட்ரா பண்ண போகிறோம். இதோட இந்த ஐடியல் கேஸ் பிஹேவ் பண்ண நமக்கு ஒரு பிளாட் ட்ரா பண்ண போகிறோம். Z வர்சஸ் Pக்கு நம்ம ட்ரா பண்ண போகிறோம். இதோட கிராஃப் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 176.8 நமக்கு கிராஃபை பார்க்கலாம். இங்கே என்ன ஆகுனா வந்து ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் தான் நமக்கு ஆக்சிஸ்க்கு நேரம் நமக்கு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் வரும். Z ஈக்குவல் டு 1 போது பார்த்தீங்கன்னா நமக்கு கம்ப்ரஸபிலிட்டி ஃபேக்டர் Z ஈக்குவல் டு 1 போது பார்த்தீங்கன்னா நமக்கு லைன் எப்படி பண்ண போகுதுன்னா நமக்கு பேரலல் டு த ஆக்சிஸ்க்கு நமக்கு பேரலாக தான் நமக்கு லைன் வந்து வரப்போகுது. when a gas is deviate from ideal behavior, கேஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியல் பிஹேவியர்லேருந்து டிவியேட் ஆகும்போது Z வேல்யூஸ் டிவியேட் ஃப்ரம் யூனிட்டி. அப்போ ஐடியல் கேஸ் வேல்யூ டிவியேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா இசட்டோட வேல்யூ யூனிட்டியாக இருக்கும்போது நமக்கு டிவியேட் ஆகுது.
For all gases at a low pressure and high temperature, the compressibility factor approach unity and they lead to behave ideally. எல்லா கேஸஸ்க்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு லோ ப்ரெஷரும் ஹை டெம்பரேச்சர் தான் நமக்கு கம்ப்ரெசிபிலிட்டி ஃபேக்டர்ஸ் நமக்கு யூனிட்டியாக நமக்கு அப்ரோச் பண்ணுது. இப்படி இருந்தால் தான் நமக்கு கேஸஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியலாக இருக்கும். எப்படின்னா லோ ப்ரெஷர் அண்ட் ஹை டெம்பரேச்சரில் தான் பார்த்தீங்கன்னா நமக்கு எல்லா கேஸஸ் நமக்கு ஐடியலாக நமக்கு பிஹேவ் ஆகும். Plot the compressibility factors for the common gases as shown in figure 6.8. 6.8ல பார்த்தீங்கன்னா நமக்கு சில காமன் கேஸஸோட ஃபிகர்ஸ் நமக்கு பிளாட் பண்ணியிருப்பாங்க. When the pressure is low, the volume of the containers is very large to compare to the volume of gaseous, so that the individual volume of gaseous molecules can be neglected. ப்ரெஷர் லோவாக இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கேஸஸ் நமக்கு கண்டெய்னர் இருக்கக்கூடிய வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும். அப்போ வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு இண்டிவிஜுவல் மாலிகல்ஸில் இருக்கக்கூடிய வால்யூம் நமக்கு என்ன ஆகும், நமக்கு நெக்லெக்ட் ஆக போகுது. In addition, the molecules in the gases are far apart from the attraction of forces or negligibility. அடிஷ்னலாக பார்த்தீங்கன்னா நமக்கு கேஸஸ் அந்த மாலிகுலர் இருக்கக்கூடிய கேஸஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்லேருந்து நமக்கு ரொம்ப தள்ளி இருக்கனால இங்கே ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகுனா நமக்கு நெக்லிஜிபிள் ஆகுது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டென்சிட்டி நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. ப்ரெஷரை இன்க்ரீஸ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் த கேஸஸும் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ டென்சிட்டி ஆஃப் த கேஸஸ் நமக்கு இன்க்ரீஸ் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு மாலிகுல்ஸ் எல்லாமே நமக்கு கிட்ட வரப்போகுது. அப்போ கிட்ட வரும்போது என்ன ஆகுனா நமக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு சிக்னிஃபிகன்ட் எனாஃபாக இருக்கும். ஏன்னா நமக்கு டென்சிட்டி நமக்கு கம்மியாகும் போது டென்சிட்டி நமக்கு அதிகமாகும் போதுனா நமக்கு மாலிகுல்ஸ் எல்லாமே நமக்கு கிட்ட நெருங்கி வரப்போகுது. அப்போ கிட்ட நெருங்கி வரும்போதுனா ஒன்றுத்தோட ஒன்று நமக்கு க்ளோஸ் ஆகும்போது என்ன அந்த இடத்துல நமக்கு இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு எனாஃபான அமௌண்ட் நமக்கு தேவையான அமௌண்ட் நமக்கு கிடைக்க போகுது. அப்போ இந்த மாலிகுல்ஸ் எல்லாமே நமக்கு என்ன ஆகுனா நமக்கு ஐடியலாக நமக்கு பிஹேவ் ஆகும். At the high temperature, kinetic energy of molecules is very high and hence intermolecular force of attraction will become insignificant. அப்போ ஹை டெம்பரேச்சர் என்ன ஆகுனா நமக்கு டெம்பரேச்சர் ரைஸ் பண்ணும்போது என்ன ஆகும், நமக்கு கேஸஸ் மாலிகல்ஸில் என்ன ஆகுனா நமக்கு சீக்கிரமாக கேஸஸ் மாலிகல்ஸ் நமக்கு நகர போகுது, ஃபாஸ்ட்டாக நமக்கு மூவ்மெண்ட் ஆகும். அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ்மெண்ட் ஆகும்போது என்ன ஆகுனா நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் இன்டர்மாலிகுலர் அட்ராக்ஷன் ஃபோர்ஸ் நாங்கன்னா நமக்கு அவ்வளோவா நமக்கு சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. ஸ்லோ மூவ்மெண்ட்டில் தான் நாங்கன்னா நமக்கு ஒன்றுத்தோட ஒன்று நமக்கு க்ளோஸ் அப் ஆகும். இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸஸ் நமக்கு அந்த இடத்துல யூஸ் ஆகும். அதே நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு என்ன ஆகுனா ஹீட் சப்ளை பண்ணும்போது என்னாகும், அந்த கேஸஸ் ஆட்டமில் இருக்கக்கூடிய மாலிகுல்ஸ் மாலிகுல்ஸ் எல்லாமே என்ன ஆகுனா கேஸஸ் ஆட்டம்ஸ் எல்லாமே என்ன ஆகுனா நமக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு மூவ் ஆகும். அப்படி ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகும்போது அதில் இருக்கக்கூடிய இன்டர்மாலிகுலர் ஃபோர்ஸ் நமக்கு என்ன ஆகுனா சிக்னிஃபிகண்ட்டாக இருக்காது. அப்போ டெம்பரேச்சரை நம்ம டிக்ரீஸ் பண்ணும்போது ஆகும் அந்த கைனடிக் எனர்ஜி, அதாவது இந்த மூவ்மெண்ட் பார்த்தீங்கன்னா கேஸஸ் ஆட்டமில் இருக்கக்கூடிய ஆட்டம்ஸோட மூவ்மெண்ட் என்ன ஆகுனா நமக்கு ஸ்லோ டவுன் ஆகும். அப்படி ஸ்லோ டவுன் ஆகும்போது என்ன ஆகும், அந்த இடத்துல வந்து மாலிகுலரோட அட்ராக்ஷன் நமக்கு நடக்கும். ஃபாஸ்ட்டாக பண்ணும்போது என்ன ஆகுனா நமக்கு அந்த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் நமக்கு அந்த இடத்துல இருக்காது. அந்த டெம்பரேச்சர் ரியல் கேஸ் ஒபேஸ் ஐடியலி அட் அ லோயர். அப்போ டெம்பரேச்சரில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஐடியலி ரியல் கேஸஸ் எல்லாமே நமக்கு லோயர் டெம்பரேச்சரில் தான் நமக்கு அப்ளிகபிள் ஆகும். இந்த ரேஞ்ச் ஆஃப் ப்ரெஷர் தான் நமக்கு என்ன சொல்லலாம், நமக்கு பாயில்ஸ் டெம்பரேச்சர் இல்லைனா பாயில்ஸ் பாயிண்ட்னு சொல்கிறாங்க. இந்த பாயில்ஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒவ்வொரு நேச்சர் ஆஃப் கேஸஸ்க்கும் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு வேரி ஆகும். பாயில்ஸ் பாயிண்ட் அபோவ் ஏ பாயில்ஸ் பாயிண்ட் ஃபார் ரியல் கேஸஸ் என்ன வந்து Z greater than 1. அப்போ இங்கே என்ன ஆகுனா நமக்கு பாசிட்டிவ் டீவியேஷன்ஸ் இருக்கும். அப்போ இசட் பார்த்தீங்கன்னா வந்து லெஸர் தென் 1 நம்ம இருக்குன்னா நமக்கு அந்த இடத்துல நமக்கு நெகட்டிவ் டீவியேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். மினிமம் ரேஞ்சஸ் தான் நமக்கு கிடைக்காம மினிமம் ரேஞ்சஸ் கிடைக்கும் போது நாங்கள் ப்ரெஷர் நமக்கு இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது. ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆக நாங்கள் நமக்கு ப்ரெஷர் இன்க்ரீஸ் ஆகும். அப்போ இதுலேருந்து என்ன தெரியுது, நமக்கு லோயர் ப்ரெஷரில் ஹையர் டெம்பரேச்சரில் ரியல் கேஸஸ் நமக்கு ஐடியல் கேஸாக நமக்கு பிஹேவ் ஆகும். அப்போ லோயர் ப்ரெஷரில் ஹை டெம்பரேச்சரில் ரியல் கேஸஸ் எல்லாமே நமக்கு ஐடியல் கேஸஸாக நமக்கு என்ன கூட நமக்கு பிஹேவ் ஆகும். Next up, compressibility factor for real gases. The compressibility factor Z for real gases as written as Z equal to PVNRT. Z equal to PVNRT. இல்லை நமக்கு compressibility factor நமக்கு 1 ஆல்ரெடி நமக்கு தெரியணும். அப்போ இதில் இருக்க நமக்கு வால்யூம் மட்டும் தான் நமக்கு இதில்
தேவை. அப்போ வால்யூம் இருக்க v இந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னா நமக்கு v ஈக்குவல் டு nRT பை பின்ட்டு நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். v ஈக்குவல் டு nRT பை பின்ட்டு நமக்கு வேல்யூ சேஞ்ச் ஆகும். ஃபர்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் கேஸு, செகண்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா ஐடியல் கேஸுக்கு நம்ம பார்த்தது. இப்போ இந்த ரெண்டு ஈக்குவேஷன் நமக்கு சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு z ஈக்குவல் டு v ரியல் பை v ஐடியல்ன்ட்டு நமக்கு ஈக்குவேஷன்ஸ் வரும். இதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன் ரெண்டு ஈக்குவேஷன் சப்ஸ்டியூட் பண்ணும்போது ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா வேல்யூ நமக்கு எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னா z ஈக்குவல் டு pv பை nRTன்னு இருக்குமா. இங்கே நமக்கு ஆல்ரெடி வியோட வேல்யூ நமக்கு என்ன பார்த்தோம்னா நமக்கு nRTன்னு பார்த்தோம். அப்போ அது அந்த ஈக்குவேஷன் இதில் வியை நமக்கு இங்கே சப்ஸ்டியூட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா p nRT பை p பை nRTன்னு இருக்கும். இங்கே என்ன ஆகுனா நமக்கு அதோட வேல்யூஸ் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு கேன்சல் ஆக போகுது. ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு லாஸ்ட் என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா z ஈக்குவல் டு v ரியல் பை v ஐடியல்ன்ட்டு நமக்கு ஈக்குவேஷன்ஸ் கிடைக்கும். இதில் v ரியல் பார்த்தீங்கன்னா நமக்கு மோலார் வால்யூம் ஆஃப் ரியல் கேஸஸ், v ரியல்ன்றது பார்த்தீங்கன்னா வந்து மோலார் வால்யூம் ஆஃப் ரியல் கேஸஸ், v ஐடியல்ன்றது பார்த்தீங்கன்னா மோலார் வால்யூம் ஆஃப் when it behaves ideally. கேஸஸ் பார்த்தீங்கன்னா ஐடியலாக பிஹேவ் ஆகும்போது அதோட மோலார் மாசஸ் தான் நமக்கு v ஐடியல். v ரியல்ன்றது மோலார் மாஸ் ஆஃப் ரியல் கேஸஸோட மோலார் மாஸ் நமக்கு v ரியல்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் வான் டெர் வால்ஸ் ஈக்குவேஷன்ஸ். J.D. Van der Waals made his first mathematical analysis of real gases. His treatment provides us the interpretation of real gases behave at a molecular level. He modified the ideal gas equation PV by nRT by introducing the two correction factors, namely pressure correction and volume corrections. J.D. Van der Waals. Van der Waals நமக்கு Van der Waals force நம்ம அடிக்கடி பார்த்தோம் ஒரு முக்கியமான forces. இந்த Van der Waals forces இந்த J.D. Van der Waals மேத்தமெட்டிக்கலாக ரியல் கேஸஸ்க்கு என்ன அனலைஸ் பண்ணியிருக்காருன்னா இவர் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணியிருக்காருன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு ரியல் கேஸஸ் எல்லாமே நமக்கு இன்டர்பிரிட்டேஷன்ஸ், அதாவது சில சின்ன சின்ன இன்டர்பிரிட்டேஷன்ஸ் நமக்கு இருக்கும். ஒரு ஐடியல் மாலிகுலர் லெவலில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன இன்டர்பிரிட்டேஷன்ஸ் இருக்கும். அந்த ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் இருக்கிற பிவி ஈக்குவல் டு என்ஆர்டிஎஸ்ல மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. எந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் முடிச்சு மாடிஃபிகேஷன்ஸ் கரெக்ஷன்ஸ் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் அண்டு வால்யூம் என்னக்கூடிய இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸை கரெக்ட் பண்ணி நமக்கு சில மாடிஃபிகேஷன்ஸ் பண்ணியிருக்காரு. என்னென்ன கரெக்ஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் கரெக்ஷன் அண்டு வால்யூம் கரெக்ஷன்ஸ். ப்ரெஷர் கரெக்ஷன்ஸ். The pressure correction is directly proportional to the force created by the bombardment of molecules on the walls of the container. The speed of molecules moving towards the walls of container is reduced by the attraction force exerted by the neighbor. Hence, the measured gas pressure is lower than the ideal pressure of gas. Hence, the Van der Waals force is introduced in the terms of this effect. இங்கே ப்ரெஷர் கரெக்ஷன் என்ன சொல்கிறோன்னா, ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு த ஃபோர்ஸ். நம்ம ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டில் இடத்துல நமக்கு எவ்வளோ ஃபோர்ஸ் கொடுக்குறோமோ அதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம் நமக்கு ப்ரெஷர்ன்ட்டு நம்ம பார்த்துருப்போம். அப்போ அந்த ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபோர்ஸுக்கு நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக தான் இருக்குது. எதுக்கு நடுவில்னு பார்த்தீங்கன்னா இங்கே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு வால் எடுத்துக்கிற ஒரு கண்டெய்னர், அந்த கண்டெய்னரில் என்ன பண்ணுறாங்கன்னா கேஸஸ் மாலிகுல் நமக்கு பம்பார்ட்மெண்ட் பண்ண போகிறார். பம்பார்ட்மெண்ட் வெடிக்க வைக்க போகிறாரு. அப்போ வெடிக்க வைக்கும் போது நாங்கன்னா வந்து நமக்கு எல்லா சைடும் நமக்கு கேஸ் மாலிகுல்ஸ் நமக்கு வெடிக்க போகுது. அப்போ வெடிச்சப்போ நாங்கன்னா வந்து கேஸஸ் மாலிகுல்ஸ் சென்டர் இருக்கக்கூடிய கேஸஸ் மாலிகுல்ஸ் என்ன ஆக போகுது, அந்த வால்ஸ் நோக்கி நமக்கு மூவ் ஆகுமா. அப்போ அந்த வால்ஸில் இருந்து நமக்கு என்ன ஆகுனா வெடிக்கும் போது என்னாகும், அங்கேருந்து வரக்கூடிய கேஸஸ் மாலிகுல்ஸ் இதில் கேஸஸ் மாலிகுல்ஸை நமக்கு ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் ஆகுனா இந்த இடத்துல நமக்கு என்ன ஆகுனா நமக்கு ரெடியூஸ் ஆகும். எதனால்னா இங்கே எதிரில் வரக்கூடிய கேஸஸ் நெய்பராக இருக்கக்கூடிய கேஸஸ் மாலிகுல்ஸ் கூட இன்டர்பிரிட் அதாவது மர்ஜ் ஆகும்போது பார்த்தீங்கன்னா அதோட ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன்ஸ் நமக்கு என்ன ஆகுனா நமக்கு கம்மியாகும். அப்படி கம்மியாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து
கம்மியாகும்போது பார்த்தீங்கன்னா வந்து ஐடியல் கேஸ் ப்ரெஷரோட பார்த்தீங்கன்னா இங்கே மெஷர்டு கேஸோட ப்ரெஷர் லெவல் பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு வான் டெர் வால்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் கரெக்ஷன்ற டேர்மை நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா வான் டெர் வால்ஸ் ஃபவுண்ட் த ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் எக்ஸ்பீரியன்ஸ் பை த நியர் வால் இஸ் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷன் டு த ஸ்கொயர் ரூட் ஆஃப் த டென்சிட்டி ஆஃப் த கேஸஸ். வான் டெர் வால்ஸ் என்ன எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்காருன்னா அந்த வால்ஸ்லேருந்து வரக்கூடிய கேஸஸ் மாலிகல்ஸ் இருக்குன்னா அதில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸு எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டி ஆஃப் த கேஸுக்கு நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ இங்கே இருக்கக்கூடிய ப்ரெஷர் எதுக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டென்சிட்டி ஆஃப் த கேஸுக்கு நமக்கு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனலாக இருக்குது. அப்போ P டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு P² நம்ம இங்கே எடுத்துக்கலாம். இந்த P² பதிலாக நமக்கு என்ன எழுதலான்னு பார்த்தீங்கன்னா டென்சிட்டின்னும் போது நம்பர் ஆஃப் மாலிகல்ஸ் பை வால்யூம் தான் நமக்கு என்ன சொல்ல நமக்கு டென்சிட்டி. அப்போ ஈக்குவேஷன் எப்படி ஆகும்னா P = N/V நமக்கு ஈக்குவேஷன் சேஞ்ச் ஆகும். P = N/V நமக்கு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு பார்த்தீங்கன்னா சேஞ்ச் ஆகும். இதில் Nன்றது பார்த்தீங்கன்னா நம்பர் ஆஃப் மாலிகுல் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் கேஸஸ், Vன்றது பார்த்தீங்கன்னா வால்யூம் ஆஃப் த கண்டெய்னர். அப்போ ஈக்குவேஷன்ஸ் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு பார்த்தீங்கன்னா P it was directly proportional to N² அப்போ இந்த ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் நமக்கு எடுத்துணும். அப்போ இங்கே நமக்கு என்ன இருக்குன்னா ஏன்றது நமக்கு ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டண்ட்டாக போகிறோம். அப்போ P = A N² N²/V². நமக்கு ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் நிறையா போட்டிருப்போம். K போட்டிருப்போம், R போட்டிருப்போம், இந்த இடத்துல நமக்கு A போட்டிருப்போம். இந்த எல்லாமே ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் அந்த கேஸஸோட நேச்சரை பொறுத்து தான் நமக்கு அமையும். அந்த கேஸஸோட நேச்சர்ஸ் பொறுத்து தான் பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ப்ரொபோர்ஷனலிட்டி கான்ஸ்டன்ட் நமக்கு அப்ளை பண்ண முடியும். அப்போ இதைப்படி பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன்ஸ் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னா P ideal = P + AN²/V². இப்போ இதுபடி ஈக்குவேஷன்ஸ் எப்படி நமக்கு சேஞ்ச் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா P ideal = P + AN²/V² நமக்கு ஈக்குவேஷன் நமக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்து வால்யூம் கரெக்ஷன்ஸ். as per individual molecule of gases occupy the certain volume. ஒவ்வொரு இண்டிவிஜுவல் மாலிகல்ஸும் பார்த்தீங்கன்னா வந்து சில certain வால்யூம் இருக்கும். இந்த ஆக்சுவல் வால்யூம் பார்த்தீங்கன்னா வந்து கண்டெய்னர்ஸ் இருக்கக்கூடிய வால்யூமோட பார்த்தீங்கன்னா நமக்கு கம்மியாக தான் இருக்கும். இந்த இடத்துல நமக்கு என்ன பண்ணால் நமக்கு வான் டெர் வால்ஸ் ஃப்ரெஷ் வால்யூம் கரெக்ஷன் நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு. இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய வால்யூம் பார்த்தீங்கன்னா நமக்கு V' நம்ம எடுத்துக்கலாம். அப்போ இதைப்படி நமக்கு கால்குலேஷன் எப்படி சேஞ்ச் ஆக போகுதுன்னு நம்ம இங்கே பார்க்கலாம். V = எக்ஸ்க்ளூட் வால்யூம். V பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்க்ளூட் வால்யூம் சொன்னோம். இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு பேஜ் 172 இந்த ப்ரெஷர் கரெக்ஷனோட வால்யூம் கரெக்ஷனோட டிராயிங் நம்ம பார்க்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா டிராயிங் எப்படி இருக்குன்னு போது பார்த்தீங்கன்னா நமக்கு இது நமக்கு எக்ஸ்க்ளூடர் வால்யூம், இது நமக்கு இன்க்ளூடர் வால்யூம். நமக்கு கேஸஸ் மாலிகல்ஸ் எடுத்துருக்காங்க. இந்த கேஸஸ் மாலிகல்ஸ் பார்த்தீங்கன்னா வந்து ரெண்டு கேஸஸ்க்கும் நமக்கு ரெண்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்கக்கூடிய அதோட வால்யூம் இருக்க போகுது. இது ரெண்டுமே நம்ம ஒரு கண்டெய்னர்ஸில் எடுக்கும்போது என்னாங்கன்னா அதோட ஆக்சுவல் வால்யூம் நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுதா, ஒரு கேஸஸோட வால்யூம் நமக்கு என்ன நமக்கு டிஃப்ரெண்ட் ஆகுது. இந்த ரெண்டுத்தோட ரேடியஸ் நமக்கு என்ன நமக்கு 2R எடுத்துறாங்க. இந்த அவுட்டர் சர்க்கிள் தான் நமக்கு என்ன சொன்னால் எக்ஸ்க்ளூடட் வால்யூம்ட்டு நமக்கு எடுத்திருக்காங்க. அப்போ Vன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன சொல்லலாம் நமக்கு எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அப்போ V = எக்ஸ்க்ளூடட் வால்யூம். அப்போ வால்யூம் ஆஃப் த சர்க்கிள் ஃபார்முலா 4/3 πr². வால்யூம் ஆஃப் த ஸ்பியர் ஃபார்முலா நமக்கு 4/3 πr². 4/3 πr² நம்ம சொல்கிறோமா. அப்போ நமக்கு V = 4/3 πr². நமக்கு இங்கே ஆரோட வேல்யூ நமக்கு என்ன 2R நம்ம எடுத்திருக்கோம். ஆரோட வேல்யூ நமக்கு 2R. அப்போ 4/3 π 2R³ நமக்கு வேல்யூ இருக்கும். அப்போ 2³ பார்த்தீங்கன்னா நமக்கு 8. அப்போ ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 4/3 8 πr³ இருக்கும். 8 πr³ இருக்கும். இந்த கான்ஸ்டண்ட்டாக இருக்கக்கூடிய 8 டேர்ம்ஸை நம்ம வெளியே எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா 8 4/3
பை ஆர் கியூப் 8 4/3 பை ஆர் கியூப் என்னவா நம்ம எடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா விஎம்னு எடுத்துக்கலாம். ஏன்னா இது நமக்கு வால்யூம் ஆஃப் மாலிகுல்ஸ் 4/3 பை ஆர் கியூப் நமக்கு வால்யூம் சர்க்கிள், அதை நம்ம என்ன எடுத்துக்கலாம், நமக்கு வின்ட்டு எடுத்துக்கலாம். அப்போ என்ன ஆகணும், வால்யூம் ஈக்குவேஷன் நமக்கு எப்படி சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா V ஈக்குவல் டு 8Vmன்னு எடுத்துக்கலாம். V ஈக்குவல் டு 8Vm. இங்கே Vmன்றது பார்த்தீங்கன்னா நமக்கு வால்யூம் ஆஃப் சிங்கிள் மாலிகுல்ஸ், ஒரு மாலிகுலோட வால்யூம் நமக்கு தெரிஞ்சு போச்சு. அப்போ எக்ஸ்க்ளூடட் மாலிகுல் மொத்தமாக இருக்கக்கூட எக்ஸ்க்ளூடரோட வால்யூம் நமக்கு மொத்தம் 2 மாலிகுல்ஸ் நமக்கு அதில் ப்ரெசென்ட் ஆயிருக்கு. அப்போ V ஈக்குவல் டு 8/2Vm/2ன்னு எடுத்துக்கலாமா? அப்போ V ஈக்குவல் டு 8Vm/2ன்னு எடுத்துக்கலாம். எனக்கு சிங்கிள் மாலிகுலில் நமக்கு வேல்யூ நமக்கு 8Vm தெரிச்சு மொத்தமாக இருக்கக்கூடிய மாலிகுல்ஸில். அப்போ எக்ஸ்க்ளூடட் வால்யூம் இருக்கக்கூடிய சிங்கிள் மாலிகுல் நமக்கு அதில் டிவைடட் பை நமக்கு 2 போட்டோம். அப்போ வேல்யூ நமக்கு என்ன சேஞ்ச் ஆகணும், நமக்கு 4. அப்போ V ஈக்குவல் டு 4Vm. V ஈக்குவல் டு 4Vmன்ட்டு நமக்கு இருக்கும். இதில் நமக்கு நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் தெரியும். அப்போ நம்பர் ஆஃப் மாலிகுல்ஸ் போது நமக்கு அந்த இடத்துல n கூடிய டேர்ம்ஸ் நம்ம எடுத்துக்கலாம். அப்போ n 4Vm. இந்த 4Vmக்கு வேல்யூ நமக்கு என்னென்னா பின்ட்டு எடுத்துக்கலாம். இந்த 4Vmோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன எடுத்துக்கலாம், நமக்கு பி, அதாவது வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட், ஒரு கண்டெய்னரோட வேண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் நமக்கு B ஈக்குவல் டு 4Vmன்னு இருக்கும். அப்போ அதோட வேல்யூ ஈக்குவல் டு NB. அப்போ இந்த 4Vmோட வேல்யூ பார்த்தீங்கன்னா நமக்கு NBன்ட்டு நமக்கு வேல்யூ எடுத்து. அப்போ ஈக்குவேஷன் நமக்கு என்னவா இருக்கும்னு பார்த்தீங்கன்னா V டேஷ் ஈக்குவல் டு NB. V டேஷ் ஈக்குவல் டு NBன்ட்டு நமக்கு இருக்கும். இப்போ ஃபைனல் ஈக்குவேஷன் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகும்னு பார்த்தீங்கன்னா V ஐடியல் ஈக்குவல் டு V மைனஸ் NB. ஃபைனல் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா V மைனஸ் NBன்ட்டு இருக்கும். அப்போ V டேஷோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ரியல் கேசஸ் மைனஸ் ஐடியல் கேசஸ் இருக்கும். அப்போ V ஐடியல் ஈக்குவல் டு V மைனஸ் NBன்னு இருக்கும். ரீப்ளேசிங் த கரெக்ட் ப்ரெஷர் அண்ட் த வால்யூம் இன் ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன்ஸ். இந்த கரெக்ட் ப்ரெஷரும் வந்து வால்யூம் நமக்கு ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் நம்ம ஈக்குவேட் பண்ணோம். PV ஈக்குவல் டு NRTயில் நமக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அதுபடி ஃபஸ்ட்டு நமக்கு ப்ரெஷர் கரெக்ஷனில் வேல்யூ என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ப்ரெஷர் கரெக்ஷனில் பார்த்தீங்கன்னா நமக்கு P ப்ளஸ் AN²/V². இது ப்ரெஷர் கரெக்ஷன். வால்யூம் கரெக்ஷனில் V மைனஸ் NB. இது வால்யூம் கரெக்ஷன் ஈக்குவல் டு NRT. ஏன்னா ஐடியல் கேஸ் ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு PV ஈக்குவல் டு NRT. Pயோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா ஐடியல் ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா P ப்ளஸ் AN²/V². வால்யூம் வந்து N மைனஸ் V மைனஸ் NB ஈக்குவல் டு NRTன்னு இருக்கும். இதுதான் நமக்கு என்ன சொல்கிறோம், நமக்கு வாண்டர்வால்ஸ் கேஸ் கான்ஸ்டன்ட்டோட ஈக்குவேஷன்ஸ். P ப்ளஸ் AN²/V², V மைனஸ் NB ஈக்குவல் டு NRT. நம்ம ஒரு டெரிவேஷன் லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருப்போம். அந்த டெரிவேஷனோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன்ஸ் நமக்கு பார்த்துருப்போம்னா வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட்டோட ஈக்குவேஷன். அந்த ஈக்குவேஷன் இப்படி தான் நமக்கு ஃபார்ம் ஆகுது. இதில் A அண்ட் B என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வாண்டர்வால்ஸ் கான்ஸ்டன்ட் அதோட வேல்யூஸ், நேச்சர் ஆஃப் கேஸஸோட வேல்யூஸாக இருக்கும். அப்ராக்சிமேட்டாக இது எல்லாமே நமக்கு நான் ஐடியல் கேஸஸோட ஃபார்முலாவாக நம்ம இதை எடுத்துக்கலாம். தேங்க்யூ.